கடந்த 10 நாட்களுக்கு முன்னாக ஒரு சோகமான நிகழ்ச்சி நம்ம தமிழ்நாட்டிலே நடந்தது. அந்த நிகழ்ச்சி இனிமேல நடக்கக்கூடாது. பெரியவர்களும் சிறியவர்களையும் இந்த பழக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வாசகத்தை ஏந்தி வருகிறார்கள். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள். குடிப்பழக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடையும் கொல்லும், உங்கள் குடும்பம் நடுத்தருக்கு வரும். குடித்தீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன, போதை பழக்கத்துக்கு அடிமையான அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கறத நோக்கத்தோடு போதை அது உங்களுடைய மரண பாதை. நம்ம வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கமே தவிர சாவதற்கு அல்ல. அதனாலதான் உங்களை திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம், குடிப்பழக்கம் வேண்டாம், மது பழக்கம் வேண்டாம், கஞ்சா அடிக்காதீங்க, இன்ஜெக்ஷன் போடாதீங்க. குடிப்பதினால 20 வருஷம் ஆச்சுன்னா கஞ்சா போதை பழக்கத்துல 4 வருஷம் தான். கஞ்சா அடிச்சீங்கன்னா மேக்சிமம் நீங்க ஒரு 4 இயர்ஸ் தான். அதுக்கு உங்களோட லைஃப் போயிடும். குடியை மறந்தால் குடும்பம் செழிக்கும், குடும்பம் செழிக்கும். மதுவை மறந்தால் மனிதன் திரிக்கும், மனிதன் திரிக்கும். போதை குடிக்காதே, கஞ்சா அடிக்காதே, வாழ்க்கை கெடுக்காதே, சாவில் தேடாதே. இங்கே கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்மளுடைய சாஸ்திரி நகர்ல 22 தெருவிலும் இருக்கிறது குறுகிய தெருவு. காவல் ஆய்வாளர்கள் யார் வந்தாலும் அவர்கள் தெரிஞ்சு ஓடி விடுகிறார்கள். ஆனால் அங்க எனக்கு ஒரு குடும்பத்தினர் என்னிடம் அதை தொடர்பு கொண்டு எனக்கு கூறியதனால், நான் ஆய்வாளரிடம் கூறியதனால் அந்த பகுதியிலே நம்மளுடைய சாஸ்திரி நகர்ல இப்போது பாத்தீங்கன்னா 90% அந்த பசங்களை வருவது இல்லை. நீங்கள் எங்களுக்கு அடையாளம் கட்டினால் கண்டிப்பாக நம்ம பகுதியிலே மது ஒழிப்பையும் போதைப் பொருளும் ஒழிப்பதற்கு காவல்துறை தயாராக இருக்கிறது. அதற்கு ஒத்துழைப்பாக நம்மளுடைய ஸ்டீபன் ஃபாதர் மிக 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 அவருக்கு நான் உண்மையா நன்றி சொல்லுவேன். ஏன்னா நம்ம பகுதியில அவர் ஒரு ஆய்வு எடுத்து அதை ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு பிஷப் கிட்ட கொடுத்து நம்ம பள்ளிகளுக்கு ஸ்டீபன் ஃபாதர் ஐடிஐ படிக்கிற பாஸ்டர் செபாஸ்டியன் ஃபாதர் அவர் நம்ம பகுதியில என்னென்ன பண்ணணுமோ அதுக்கெல்லாம் தயாரா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஐடிஐ டான்பஸ்கோல ஐடிஐல படிக்கிற பசங்க 10th ஃபெயில் ஆனோட 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் இருந்தா கூட அந்த பிள்ளைங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அந்த ஐடிஐல சேர்க்கிறாரு. அதுக்கான உதவியும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்ததற்காக நன்றி நன்றி நன்றி. இப்ப மது ஒழிப்பு ஒரு ஊர்வலமா நினைச்சீங்க, கிட்டத்தட்ட போதை ஒழிப்பு ஊர்வலம்னா சொல்லலாம். இதோட ஏற்பாடுலாம் எப்படி இருந்தது, எப்படி பாக்குறீங்க? முக்கியமாக இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சமூக நோயாக இருக்கிற இந்த போதை மற்றும் குடிப்பழக்கத்திற்கு மக்கள் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இதில் குறிப்பாக பெண்களும் குழந்தைகள் தான் நம்முடைய குடும்பங்களில் சமூகத்தில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. எனவே அதற்கான ஒரு விழிப்புணர்வை இந்த பகுதியில் புளியந்தோப்பு பகுதியில் ஏற்படுத்துகின்ற விதத்தில் தான் இன்றைக்கும் நாளை மறுநாளும் ஒரு 3 நாட்களாக இந்த பகுதி முழுவதும் இந்த விழிப்புணர்வை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்கு காவல்துறை சார்ந்த அதிகாரிகளும் நம்முடைய டொன்போஸ்கோ சமூக சேவை நிறுவனமும் சேர்ந்து நம்மிடம் இருக்கிற சுய உதவி குழுக்கள், குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவரும் சேர்ந்து இந்த விழிப்புணர்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மிக சிறப்பாக இந்த பகுதியில் இன்றைக்கு நிறைவடைந்திருக்கிறது. மேலும் நாளை மறுநாளும் இது தொடரும் என்பதையும் நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இது இந்த பகுதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில தான் இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நம்ம நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை கலை மூலயமா கொண்டு போறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நடந்த இந்த பாட்டு பாடுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கருத்தை சொல்வதற்கு கலை வழி கருத்து அப்படின்ற நிலையில குறிப்பாக சாதாரண எளிய மக்களுக்கு இந்த கருத்துக்கள் எளிதில் போய் சேருகின்ற விதத்துல தான் பாடல் வழியாகவும், கானா பாடல் வழியாகவும், அல்லது நாம் சொன்ன அந்த ஸ்லோகன்கள் வழியாகவும் சொல்லியிருக்கோம். அது நிச்சயமா மக்கள் மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது.